வெல்கம் டு another vlog. இந்த vlogல வந்து என் புருஷன் இவ்வளவு சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு இருக்காருனா இந்த vlogல மொத்தமா செலவு பண்ண போறது என் புருஷன் தான். எங்க கல்யாணம் ஆகி வரப்போற ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இது. ஆப்வியஸ்லி தலை கிறிஸ்மஸ் எங்க அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் கிறிஸ்மஸ் இஸ் has been a very very favorite holiday for me ever since my childhood. And நான் ஒரு ஃபேமிலின்னு கிரியேட் பண்ணும்போது அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்கணும், just the thought of கிறிஸ்மஸ் லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரீ எல்லாம் பார்த்தாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஸோ அதனால வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு என் புருஷன் கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ஸோ அப்படிதான். ஸோ அதனால இன்னைக்கு நாங்க வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ண போறோம். வீட்டுக்கு தேவையான டெக்கார்லாம் வாங்க போறோம். வாட்ஸ் இஸ் சோ ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் டெக்கார் எங்க காலேஜ் செலிப்ரேஷனுக்கு வாங்கியிருக்கேன், மிர்ச்சியில் இருக்கும்போது மிர்ச்சி செலிப்ரேஷனுக்கு வாங்கியிருக்கேன், எங்க வீட்டு செலிப்ரேஷனுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டி பஜார் ஏரியால, அதுக்கப்புறம் பெஸ்ட் நகர்ல வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் வரும், அங்கெல்லாம் போய் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் எப்பயுமே ஃபெல்ட் அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, பட் கிறிஸ்மஸ்ல அவ்வளோ எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் தட்ஸ் when this man walked into my life. ஒரு சொன்னார், ஏன் இதுக்குள்ள இவ்வளவு செலவு பண்ணும், வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வா சூரதி போலான்னு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ we are here in Paris. ஸோ பாரிஸ்ல வந்து 1 ரூபீல இருந்து நிறைய கடைகள்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ என்ன வித்தியாசமா இங்க இருக்கு, ஆல் த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் இங்க வரும், இங்க இருந்து தான் வந்து மற்ற கடை எல்லாமே வாங்கி போறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இஃப் தட்ஸ் ட்ரூ, நம்மளுக்கு நிறைய வந்து காசு சேவ் ஆக போகுது, நிறைய டிஃப்ரெண்டான டெக்கரேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ ரியலி am excited. Are you excited, husband? Okay guys, see you, bye. இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கு வித் ஆப்டிக் லைட்ஸ் ஆல்ரெடி. ஆனால் இதில் வந்து ஃபன் கிடையாது இல்லையா, நம்மளாம் டெக்கரேட் பண்ணுறதான். ஸோ ஐ டெல் யூ, நான் வந்து ரொம்ப பாப்புலரான சூப்பர் மார்க்கெட் அண்ணா நகரில் வந்து இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ஸ்னோ கொஞ்சம் இருக்கிற இந்த ட்ரீ, இதே 8 feet, இது 6 feet, நான் 8 feet விசாரிச்சேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க 8,000 சம்திங் ப்ரைஸ் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து 8 feet 4,200 தான். இந்த இதே ட்ரீ தான். ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எங்கேருந்து வாங்கி வைக்கிறாங்க போலருக்கு, பட் இதே ட்ரீ தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட், ஸ்னோ வாங்கலாமா இல்லை க்ரீன் வாங்கலாமா அப்படின்னு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 டிஃப்ரென்ஸ் வருது இல்லை. இதுதான் நாங்கள் வாங்க போகிறோம் 8 feet. இது எப்படி வரும்னா, வாங்க அங்கே ஒரு ஒயிட் இருக்குது, நான் காட்டுறேன் எப்படி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பெஸ்ட் நகர்லாம் வந்து பாப்அப் ஸ்டோர்ஸ் வரலாம், அங்கெல்லாம் வந்து 18,000 போட்டிருக்காங்க, நான் இது பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ். பட் இப்போ இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இது இன்னும் இந்த பிரான்ச் ஒர்க் பண்ணல. இந்த ஒயிட்டை விட இது டால் வரும், 8 feet. அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் வரும். அப்புறம் நம்ம வந்து திங்ஸ்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணுவோம். வந்து ட்ரீ வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இதுவும் கீழே ஸ்டாண்டோட வருது. இதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்டோட பார்க்குறேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரான்ச்சஸாக வரும், அதை நீங்கள் இப்படி சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இது பர்சன் சீன் இதுவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து பேப்பர் ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம் உள்ள பல்ப் வச்சு. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்இடி ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எல்இடி ஸ்டார்ஸ், அப்புறம் அதில் ஸ்னோ ஃப்ளேக்ஸு, கிறிஸ்மஸ் பெல்ஸ், ரெயின்டியர் இருக்காங்க. ஆனால் இதில் நான் ரொம்ப பார்த்தது இந்த சர்ச்லலாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்டார். இட்ஸ் வெரி க்யூட்டில். இதில் வந்து இங்கே பின்னாடி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் லைட் மாற்றணும்னு அவசியம் இல்லை, சும்மா வீட்டில் இது ஒரு டெக்கரேஷனாக மாற்றலாம், சர்ச்லலாம் மாற்றலாம், காலேஜஸில், ஸ்கூல்ஸில், ஆஃபீஸஸில், செலிப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் மாற்றலாம் இந்த மாதிரி ஸ்டார். ஓகே, நாங்கள் ஆளுக்கு ஒரு விஷயம் வந்து டிசைட் பண்ணலான்ற ஓட்டிங் இருக்குது. நான் ட்ரீ டிசைட் பண்ணிட்டேன், இப்போ இவர் ஸ்டார் டிசைட் பண்ணுறாரு. என்ன ஸ்டாருங்க வாங்கணும்? சின்ன வயசுலேருந்து பேப்பர் ஸ்டார்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த மாதிரி லைட் ஸ்டார் வந்து நான் பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சைடு யாரும் இந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, டபுள் ஸ்டார். வாட் கலர்? கிரீன் கலர், கோல்டு கலர்? Of course it's going to be gold color. Gold. Okay. நீங்க சூஸ் பண்ணல ஒன்று ஓவர். இப்போ அடுத்தது நம்ம கிரிப் பார்க்க போறோம். அது ஏன் சாய்ஸ்? இல்ல உங்க சாய்ஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் இருக்கு. சரிங்க, அந்த ஸ்டார் ஒன்று, இந்த ட்ரீ ஒன்று.
இந்த ஸ்டாரு அந்த கோல்ட் கலர். ஆக்சுவலி அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 feet இருக்கு, 4 feet இருக்கு, 5 feet இருக்கு, 6 feet இருக்கு. 320லேருந்து அதோட ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இதானக்கா? ஓகே எவ்வளோ வந்து இருக்கும்? 3200 போட்டுருந்தாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 3900க்கு 8 feet ஸ்டார்ட் ட்ரீ வாங்கியிருக்கோம். பைன் ட்ரீ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரீ வாங்கியாச்சு, ஸ்டார் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரீக்கான டெக்கரேஷன்ஸ் வாங்கிக்கிறோம். ஸோ அது எவ்வளோ இருக்குது பாருங்க. இப்போ லைட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய லைட்ஸ் இருக்குது. இது வந்து ஓட் மாறாது, ஆனால் பெருசாக ப்ரைட்டாக சூப்பராக எரியும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து மோட் மாறும். அதாவது பிளிங்க் பிளிங்காக எரியுது. இல்லை நான் வந்து ஒரே கலர் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ லைட்ஸ் இருக்குது. ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் திஸ் லைட். எனக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. மிஸ்டர் பின் ட்ரீ வாங்கும்போது இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரேட் எவ்வளோ வந்து 480. எத்தனை மீட்டர் வரும்? 10 meters. இது வந்து 225 rupees. ஆக்சுவலி இதுவுமே நார்மலாக இருக்குது. இது என்னென்னா இந்த ஒயர் சில இடத்துல வந்து 100 rupees கிடைக்கும், 150 rupees கிடைக்கும். ஆனால் இந்த ஒயர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது வந்து ஒரு 2 நாள் எரியும், 3 நாள் எரியும், அப்படி போயிடும். இது நல்லா நல்லா இருக்கா? கைப்பற்றி பண்ணிருக்கீங்களா? இந்த ஸ்டார் லைட்ஸ் எவ்வளோ வருது? ஆக்சுவலி வந்து 800 இருக்கும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ சொல்கிறாங்க? ஏன்னா இதான் கடையில் தான் போட்டாங்க. ஸோ இந்த ஸ்னோக் ஃப்ளேக்ஸ் டெக்கரேஷன் வந்து நமக்கு 580க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து அமேசானில் பார்க்கும்போது 800 போட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கடையில் பார்க்கும் 800 போட்டுருந்தாங்க. நான் ப்ரைஸாக தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், ஓகே? பட் நான் என்னமோ நான் தான் கம்மி ரேட்டிங் வாங்குறேன்னு நினச்சி வாங்குறேன். 580, பட் இட்ஸ் நைஸ். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா லேயர்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து சில் ஸ்டார் நம்ம ஆல்ரெடி வைக்கிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீல வில் ஹேவ் பால்ஸ், கேண்டில் கேம்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஐ வாண்ட் டு கோ வித் ஸ்னோ ஃப்ளேக்ஸ். பால்ஸ் இருக்குது, கிறிஸ்மஸ் ட்ரீ பால்ஸ் கலர் போட்டுருக்கா. திஸ் இஸ் 55 rupees. ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா? இந்த டெக்கரேஷன் வந்து இதில் 1 2 3 4 5 6 இருக்குது, 75 rupees. 3 டாப்பர்ஸ் இங்கே இருக்குது. அதில் லைட் எரியிற மாதிரிலாம் வருமா? இருக்கா? என்ன கேட்டாலும் இருக்குன்றாரு பையா. இருக்கு எல்லாம் இருக்கு. லைட் எரியுற ட்ரீ டாப்பர். இது எவ்வளோ வருது? 175 ரூபாய். இது 600 ரூபாய். லைட் இருக்கிறது 145 ரூபா தான். ஆனால் நார்மலாக இருக்கிறது, ஆனால் இதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி எனக்கு இந்த கோல்டு போடலான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது எடுத்துக்கவா? இல்லை ரெட்டு கூட இருக்கு. இங்கே பாருங்க, ரெட்டு வேணாம் டோலி. ரெட்டு வேண்டாம். லைட் வேணுமா? லைட்டு வேண்டாம். ஸோ இது ஒரு பேக்கெட் 85. இதில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 12 பீசஸ். அதில் வந்து 4 glitter, 4 matte, 4 shiny balls வந்துருக்கு. அதுலேயே வந்து ஃபுல் கிளிட்டர் இருக்கிற பால்ஸும் இருக்குது. இதே மாதிரி அசார்ட்மெண்ட்டும் இருக்குது. லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நான் யூஸ்வலாக சொல்ல போகிறது இல்லை, இங்கே என்ன ரேட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் 125 rupees. 12 பீசஸ் இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளிட்டர் பால்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது, ஷைனி பால், கார்ட் பால், எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ரெண்டு இருக்குது. சில்வர் அண்ட் ரெட் எடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் 120 rupees. இதெல்லாம் இந்த மாதிரி அசார்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கூட கொடுக்கலாம். அழகாக இருக்குல்ல பேக்கேஜிங். யாராவது கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இந்த டிஸ்கோ பால்ஸ்லாம் வந்து லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இது வந்து 145 rupees. வேற how much is this? 660. 660 rupees. இது வந்து 380. நான் சொல்லும் போது நீங்கள் நம்பிக்க மாட்டீங்க. இங்கே இருந்தால் மற்ற கடை வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கடைக்கு சேவ் பண்ணுற கோடோன் நம்ம இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த சாண்டா கிளாஸில் ரெட் கலர் வேணும்னு கேட்டோமா. ஸோ அதனால் இந்த சீக்ரெட் ப்ளேஸை எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இங்கேருந்து தான் சென்னையில் இருக்க மேஜரான வெண்டார்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அந்த வெண்டர் காஸ்ட், அப்புறம் அங்கே அவங்க ரெண்ட் பே பண்ணுற காஸ்ட்டு, இது எல்லாமே ஆட் ஆகி தான் யூ வில் பே து. ஸோ அதனால இந்த 2000 ஒரு பெரிய ப்ராடக்ட்லாம் 2000 3000 3ல. அப்புறம் வந்து இந்த மாதிரி டெக்கார்ட்ஸில் வந்து ஒரு 200 300 வித்தியாசம் இருக்குது. தான் ரீசன். ஸோ யூ ஹேவ் டு டைரக்ட்லி கம் டு திஸ் பிளேஸ் டு கெட் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ஹோம் டெக்கர் வந்து அங்கங்கே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ் போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஃபீட் இருக்கும்? இது வந்து 6 feet இருக்குது. ஓகே, என் வீட்டு இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே
சார்ஜஸ் வந்து ஹை, பட் இங்கே வந்து ஜஸ்ட் 25 ருபீஸ். ஸோ அதனால் நான் இப்போ ஸ்விம்மிஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோ? எஸ், எப்படியும் ஒரு 15-20,000. 8,000 9,000. யார் கம்மியாக சொல்கிறாங்களோ, ப்ரோசஸாக சொல்கிறாங்களோ அவங்க தான் பில் பே பண்ண சொல்ல மாட்டீங்க. நான் பேர் ரொம்ப பெருசாக வருது. நிறைய பேர் பார்த்து சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கு. 12 பீஸ். 175 ஸ்னோவியாக இருக்கு. ஆழ்ந்த சிந்தனையில் ஹஸ்பண்ட் 12 பீஸ் 200 ருபீஸ். ஸோ ஃபைனலி டபாய் டெக்கரேஷன்லாம் நாங்கள் வீட்டில் எப்படி பண்ணோம்